அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா, போன பதிவோட தொடர்ச்சி தான். பகுதி 2. அதாவது 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது, அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படிங்கிற எண்ணத்துல நெறைய நபர்கள் தொடர்பு கொள்றாங்க. அது உண்மையானா அப்படி கிடையாது. ஜோதிடம் அத ஒரு விதிய மட்டும் வச்சுக்கிட்டு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னா, திருமணத்துல தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மனநிலையில இப்ப நெறைய நபர்கள் இருக்காங்க. இப்ப ஜோசியர் அணுகும்போது இந்த விதிகளையும் சொல்லி கேட்கறாங்க. ஆனா அப்படி கிடையாது. சரிங்களா? அதுக்கு உதாரணமா இப்ப 2வதா இன்னைக்கு ஒரு ஜாதகத்த இப்ப பார்க்க போறோம். இப்ப உங்களுக்கு ஜாதகம் தெரியும். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ரிஷப லக்னம். ரிஷபத்திலே சுக்கிரன் இருக்கிறாரு. மிதுனத்தில செவ்வாய் இருக்கிறாரு. கன்னியில ராகு இருக்காரு. விருச்சிகத்தில குரு வக்ரம். விருச்சிகத்தில சந்திரன் இருக்காரு. தனுசுல சனி வக்ரமா இருக்கிறாரு. மீனத்தில கேதுவும், புதனும் இருக்காங்க. மேஷத்தில சூரியன் இருக்காரு. இது ராசி சக்கரத்தில இருக்கக்கூடிய கிரக நிலை. என்ன சொல்லியிருக்கிறோம்? 5ஆம் அதிபதி வீக்கா இருந்தாலோ, அதாவது வீக் அப்படிங்கிறது அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறது, வக்ரம் அடைஞ்சிருக்கிறது, நீசம் அடைஞ்சிருக்கிறது, இது அ பாவ கிரகங்களோட தொடர்புல இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அது பாவ கிரகங்கிறது 6, 8, 12ஆம் அதிபதிகளோட தொடர்பு பெற்றிருப்பது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதகத்திலயும் பார்த்தீங்க அப்படின்னா, புதன் 5ஆம் அதிபதி புதன் தான். அந்த புதன் நீசம் அடைஞ்சிருக்காரு. கேது கூட சேர்ந்திருக்கிறாரு. 8ஆம் அதிபதியான குரு பார்க்கிறாரு. அதோட குறிப்பா குரு காரக கிரகம். குழந்தைக்கான காரக கிரகம் அப்படின்னாலே அது குரு தான். அந்த குருவும் பார்த்தீங்கன்னா, வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அப்போ இந்த அமைப்பு பார்த்தோன்னா, ஒரு சிலர் நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்தோன்னா ஜாதகம் பார்க்கும்போது, அ அதாவது ஆரம்பத்தில இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. தெரியாம கூட அவங்க சொல்லலாம். இல்லன்னா நம்மளே படிச்சுட்டு இருப்போம், ஜோசியம் படிச்சுட்டு இருப்போம். அவங்களும் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பாக்கியம் இல்லன்னு மனசுல எடுத்துக்கிட்டு, அதே மன கற்பனையாக்கி, இதே ஒரு தாழ்வு மனப்பான்மையாலே அவங்களுக்கு குழந்தை பிறப்பு இல்லாம இருக்கு. பட் அப்படிலாம் கிடையாது. இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. ஆக மொத்தம் 3 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகருக்கு நல்லபடியாவே இருக்கிறாங்க. அதனால ஒரு சில விதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஜோதிடம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். நல்ல ஜோசியர்ட்ட அணுகும்போது, அதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத சால்வ் பண்ணி, எந்த காலகட்டத்தில குழந்தை பிறப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உங்களோட சுய ஜாதகத்த நீங்களே ஆராய்ச்சி செய்றதுக்கு முன்னாடி, ஒரு ஜோசியர்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த அமைப்புல இங்க பாருங்க, இவருக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கு. குழந்தை பிறப்புன்னு எடுக்கும்போது லக்னம், லக்னாதிபதியோட பலம் ரொம்ப முக்கியம். 5ஆம் அதிபதியோட பலம் ரொம்ப முக்கியம். இப்ப அந்த அமைப்பு நான் லக்னாதிபதி நல்லா இருந்தாலே ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்ங்கிற அமைப்பு உண்டு. சரிங்களா? அதனால என்னைக்குமே ஒரே ஒரு ஜோதிட விதிய மட்டும் நம்பிக்கொண்டு நாம் இருக்க வேண்டாம். என்னன்னு ஆராய்ச்சி பண்ணா தான் தெரியும். இப்ப நீங்க நெறைய ஆராய்ச்சி பண்ணும்போது, எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது தெரிய வரும். மீண்டும் இன்னொரு உதாரண ஜாதகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.